வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, காவல் இலாகா மரணத்திற்கு உச்ச நீதிமன்றம் இழப்பீடு அளித்த வழக்கு எது? ஆன்சர், நீலாபதி பெஹாரா எதிர் ஒரிசா மாநில வழக்கு. நீலாபதி பெஹாரா எதிர் ஒரிசா மாநிலம். செகண்ட் ஒன், அரசியலமைப்பில் சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி அளிக்கப்பட்டிருக்கும் உறுப்பு 39A. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னால் இந்தியா எந்த சட்டத்தால் ஆளுகை செய்யப்பட்டது? ஆன்சர், இந்திய அரசு சட்டம் 1935. தடுப்பு காவல் என்பது நீதிமன்ற விசாரணையின்றி. அடுத்து பொறுத்துக. வாழ்வகம் மூலம் குடிமகன் சரத்து 5, குடிபெயர்ச்சி குடிமகன் சரத்து 6, பதிவின் மூலம் குடிமகன் சரத்து 8, குடியுரிமை ரத்து சரத்து 7. வைகுந்தநாத் எதிர் மாவட்ட தலைமை மருத்துவர் எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தொகுத்து உரைத்தது? ஆன்சர், கட்டாய ஓய்வு பற்றிய விதிமுறைகள். கட்டாய ஓய்வு பற்றிய விதிமுறைகள். பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியிருப்பவர்கள் உரிமைகள் விலக்கக்கூடிய வழக்கு யுபேந்திர பக்ஷி எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம். யுபேந்திர பக்ஷி எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம். இந்திரா சஹானி எதிர் இந்திய யூனியன் என்ற வழக்கின் பிரபலமான பெயர் மண்டல் ஆணைக்குழு வழக்கு. மண்டல் ஆணைக்குழு வழக்கு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார்கள் எந்த மொழியில் செய்யப்படலாம்? ஆன்சர், ஆங்கிலம், ஹிந்தி. 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகள் ஏதாவது? ஆன்சர், மேல் குறிப்பிட்டவை அனைத்தும். வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பின் கீழ் எது அளிக்கப்படவில்லை? ஆன்சர், இறப்பதற்கான உரிமை அளிக்கப்படவில்லை. சம உழைப்பிற்கு ஏற்ற சம ஊதியம் இந்த உறுப்பின் கீழ் அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர், உறுப்பு 39D. 1993 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மனித உரிமைகள் நீதிமன்றம் குறித்து செய்கிறது? ஆன்சர், பிரிவு 30. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை? 11 கடமைகள். பந்துவா முக்தி மோர்ச்சா எதிர் இந்திய அரசு எந்த வழக்கு வேறு எந்த வழக்காக அழைக்கப்படுகிறது? ஆன்சர், பிணை தொழிலாளர் வழக்கு. பிணை தொழிலாளர் வழக்கு. கல்விக்கூடங்களை அமைக்கவும் நிர்வகிக்கவும் சிறுபான்மையினருக்குள்ள உரிமையை உத்தரவாதம் கொடுக்கும் உறுப்பு 30இல் 1. பிணை மறுத்தல் குற்றவாளியின் இந்த பிரிவின் கீழ் உள்ள அடிப்படை உரிமையை பாதிக்கிறது. ஆன்சர், உறுப்பு 21. பகுதி 3இல் உறுதியளிக்கப்பட்டுள்ள அனைத்து அடிப்படை உரிமை இருக்கும் அடிப்படையாய் இருப்பது தனிமனித மரியாதையை என்ற கூற்று பொருந்துவது? ஆன்சர், PN பகவதி மேனகா காந்தி வழக்கு. PN பகவதி மேனகா காந்தி வழக்கு. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித வியாபாரத்தை தடை செய்கிறது? பிரிவு 23. அகதிகள் பாதுகாப்பிற்கு பொறுப்புரிமையுடைய ஐக்கிய நாடுகள் முகவரியம் UNHCR. தமிழக அரசு பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பதற்கு முயற்சி செய்யும் ஓர் உழைக்கும் சமூக வர்க்கம். ஆன்சர், மீனவர். உரிமையியல் மற்றும் அரசியல் உரிமை உடன்படிக்கையில் தனியுரிமை அளிப்பது உறுப்பு 17(1). அடுத்து பொறுத்துக. சமத்துவத்திற்கான உரிமை உறுப்பு 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை உறுப்புகள் 19 முதல் 22 வரை. சமய உரிமை உறுப்புகள் 25 முதல் 28 வரை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை உறுப்புகள் 23 மற்றும் 24. அடுத்து, ஒரே சீரான உரிமையியல் சட்ட தொகுப்பு என்பது
அரசை நெறி செய்யும் நெறிகள். அரசை நெறி செய்யும் நெறிகள். அரசியலமைப்பில் பாலின சமத்துவத்தை நிறைவேற்றுவதற்கான ஒத்திசைவு பொருள் விளக்க விதியை எடுத்து கூறிய வழக்கு. ஆன்சர் கீதா ஹரிஹரன் எதிர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கீதா ஹரிஹரன் எதிர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உறுப்பு 15இல் 3இன் கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் குறித்த சிறப்பு குறிப்பது. பாதுகாப்பு பாகுபாடு காட்டல். பாதுகாப்பு பாகுபாடு காட்டல். இந்தியாவில் சமூக நலவாழ்வுக்கான சங்கம் குடும்ப வாழ்வு நிறுவனத்தை நடத்தும் இடம் டெல்லி. கிராம பஞ்சாயத்து தேர்தல் குறித்த அரசியலமைப்பு சட்ட சரத்து. ஆர்டிகல் 243இல் ஓ. பஞ்சாயத்துகளின் பதவி காலத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றில் எந்த ஒன்று சரியானது? ஆன்சர் 5 வருடங்கள். 4வது தூண் என்கின்ற வார்த்தை குறிப்பது பத்திரிகை. பின்வருவனவற்றை பொறுத்துக. அனைத்து இந்திய மகளிர் சமத்துவம் சரத்து 14. வாய்ப்பின் சமத்துவம் சரத்து 16. மகளிரின் கௌரவத்திற்கு இழிவுபடுத்தக்கூடிய வழக்குகளை கைவிடுதல் சரத்து 51இல் ஏவில் இ. பிரசவகால உதவிக்கான மற்றும் பணியின் மனிதத்தன்மையுடைய நிபந்தனைகள் சரத்து 42. மண்டல குழு சம்பந்தப்பட்ட விஷயமாவது இடஒதுக்கீட்டு கொள்கை. மண்டல குழு சம்பந்தப்பட்ட விஷயமாவது இடஒதுக்கீட்டு கொள்கை. இந்தியாவின் அரசியல் அமைப்பு அரசியல் நிர்ணய சபையினால் சட்டமாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 1949. இந்திய அரசியல் அமைப்பில் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் தொடர்பான சட்ட விதிகளின் தொகுப்பு. விதிகள் 23-24. மகளிரின் மேம்பாட்டுக்குழு அமல்படுத்தப்பட்ட வருடம் 1997. மகளிரின் மேம்பாட்டுக்குழு அமல்படுத்தப்பட்ட வருடம் 1997ஆம் வருடம். எந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா 6லிருந்து 14 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவது ஓர் அடிப்படை உரிமை என்று கூறுகிறது? ஆன்சர் 86வது. சர்வசிக்ஷா அபியான் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் இவர்களின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது? ஆன்சர் குழந்தைகள். சிறப்பு பொருளாதார மண்டலம் முதலீடுகளை பெறுவது அந்நிய நேரடி முதலீடு. கீழ்வருவனவற்றுள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமுல்படுத்துவதில் முக்கிய பங்கினை வகிப்பது கிராம பஞ்சாயத்து. கீழ்வருவனவற்றுள் சர்க்காரியா கமிஷனின் முக்கிய பரிந்துரை எது? மண்டல மன்றங்களை செயல்படுத்துவது. மண்டல மன்றங்களை செயல்படுத்துவது. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 69% இடஒதுக்கீடு வழங்கிட கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 9ஆம் அட்டவணையில் சேர்க்கப்பட்டது 76வது திருத்தத்தால். அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட வட்டார மொழிகள் இடம்பெற்றுள்ளது 8வது அட்டவணை. பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த நாடுகளின் பிரச்சனைகளை பற்றி கூறுகிறது? ஆன்சர் வளர்ந்த நாடுகளின் பிரச்சனைகள் பற்றி கூறுகிறது. உலக மக்கள் தொகை நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 11. இந்திய தேசிய வருமான கணக்கை தயாரிப்பது யார்? மத்திய புள்ளியியல் குழு. இந்திய தேசிய வருமான கணக்கை தயாரிப்பது மத்திய புள்ளியியல் குழு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புள்ளவர்களுக்கு சட்டப்படியாக கர்ப்பத்தை அழிக்க சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? ஆன்சர் 1971ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்ட ஆணையம் எந்த வருடம் நிறுவப்பட்டது? 1994ஆம் ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபை எந்த வருடத்தை உலக மகளிர் வருடம் என்று அறிவித்தது? 1975ஆம் ஆண்டு. மக்கட்தொகைக்கான ஈவு என்பது மக்கட்தொகையில் வேலை பார்க்கும் வயது உள்ளோரின் விகித உயர்வை குறிக்கிறது. மக்கட்தொகையில் வேலை பார்க்கும் வயது உள்ளோரின் விகித உயர்வை குறிக்கிறது.
கினி கெழுவானது எதை கணக்கிட பயன்படுகிறது? ஆன்சர் வருமான பகிர்வில் ஏற்றத்தாழ்வை மதிப்பீடு செய்ய பயன்படுகிறது. வருமான பகிர்வில் ஏற்றத்தாழ்வை மதிப்பீடு செய்ய பயன்படுகிறது. அமைப்பு வேலையின்மையாவது? ஆன்சர் மூலதன பற்றாக்குறையினால் தோன்றுகிறது. அமைப்பு வேலையின்மை மூலதன பற்றாக்குறையினால் தோன்றுகிறது. நிகர வருமானத்தில் கீழ்க்கண்ட எவற்றை சேர்க்கக்கூடாது? ஆன்சர் தனிநபர் வருமான வரி. பொதுவாக பின்தங்கிய நாட்டின் இயல்புகளை பின்வருமாறு கூறலாம். ஆன்சர் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தாமலும் மற்றும் பயன்படுத்தாத கனிம வளமும் ஒரு சேர இருப்பது. கீழ்கண்டவற்றில் தொழில்துறைக்கு திட்டகால நிதி ஒதுக்கீட்டு விகிதத்தில் எந்த ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 18% என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. சத்து சார்ந்த மானிய கொள்கை அமுல்படுத்தப்பட்ட ஆண்டு 2010. இந்தியாவின் மிக பழமையான தொழிலான பெட்ரோலிய தொழில் தனது உற்பத்தியை தொடங்கிய வருடம் 1867. அடுத்து பொறுத்துக. SGRY 2001 ஆண்டு. TRYSEM 1979 ஆண்டு. FWP 1977 ஆண்டு. MGNREGA 2009 ஆண்டு. இளைஞர் அல்லது சிறார் நீதி சட்டம் 2000 படி குழந்தையின் வயது 18க்கு கீழ். பெண்கள் மற்றும் சிறுமியர் பயன்பெறும் திட்ட தொகுப்பை கண்டறியவும். ஆன்சர் பி. இந்து முஸ்லிம் மத கலவரம் அடிக்கடி நடக்கக்கூடிய நகரங்களின் தொகுப்பை கண்டறியவும். ஆன்சர் மீரட், அகமதாபாத், ஹைதராபாத், கட்டாக். பின்வருவனவற்றை பொறுத்துக. காலிஸ்தான் பஞ்சாப். நக்சலிசம் மேற்கு வங்காளம். JKLF காஷ்மீர். உல்ஃபா அசாம். அண்டை நாடுகளால் ஏற்படுத்தப்படுகிற எந்த பிரச்சனை குறித்து இந்திய உள்விவகார அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் ரஷ்ய கூட்டரசின் கூட்டாட்சி பாதுகாப்பு இயக்குனர் அலெக்சாண்டர் போர்னிகோவுடன் விவாதம் நடத்தினார்? ஆன்சர் தீவிரவாதம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். சுற்றுச்சூழலில் நுண்ணுயிர்கள் இல்லாத நிலையை எவ்வாறு அழைக்கலாம்? அசப்சிஸ். CDPயின் நீட்டம் யாது? ஆன்சர் சமூக வளர்ச்சி திட்டம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி மத்திய ஊழல் தடுப்பு குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1964 ஆண்டு. தேசிய மனித உரிமைக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993 ஆண்டு. பெண்களுக்கான அவசர இலவச தொலைபேசி எண் 1091. கீழ்காணும் எந்த உத்தி பெண்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றம் பெற்றுத்தரும்? பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை தகர்க்க கூட்டு முயற்சி, பெண்களுக்கு அதிக வருமானம் பெறும் வழிகள் ஏற்படுத்துதல், கல்வியை அடைய சிறப்பு வழிகள் உருவாக்குதல். ஆன்சர் அனைத்தும். கீழே உள்ளவற்றில் எது மத கலவரம் சம்பந்தப்பட்டது? ஆன்சர் மத கலவரம் கொள்கை மற்றும் மக்களை கொன்று குவித்தல். மத கலவரம் கொள்கை மற்றும் மக்களை கொன்று குவித்தல். கிருமி நாசினியை வரையறு. கிருமிகளை அழிக்கும் ஆனால் வாழும் திசுக்களுக்கு தீங்கு இழைக்காத இரசாயன பொருள். கிருமிகளை அழிக்கும் ஆனால் வாழும் திசுக்களுக்கு தீங்கு இழைக்காத இரசாயன பொருள். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்
எனப்படும் உலகின் மிக பெரும் நூலகம் அமெரிக்காவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் எத்தனை தபால் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன? 2612. எஸ்கோடிடா என்னும் சுரங்கம் கீழ்க்கண்ட உலோகம் ஒன்றிற்கு முதன்மையானது. ஆன்சர் செம்பு. 2017ஆம் ஆண்டில் தமிழகத்தில் அஞ்சல் துறையினரால் 97 தானியங்கி சொல்லும் இயந்திரங்கள் சேவையில் உள்ளன. கீழ்க்கண்ட நாடுகளுள் ஒன்று ஏலக்காய் உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் வகிக்கின்றது. ஆன்சர் கவுதமாலா. ஆண்டுதோறும் உலக காசநோய் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் 24. தமிழ்நாட்டில் நெடுவாசல் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் புதுக்கோட்டை மாவட்டம். பண்டர் சுரங்க திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். இந்திய பணத்தின் மதிப்பு மற்றொரு நாட்டின் பண மதிப்பிற்கு ஒப்பாக உயர்ந்தால் இறக்குமதி அதிகரிக்கும். இறக்குமதி அதிகரிக்கும். பிரிட்டனில் நடந்த மக்கள் கருத்து கணிப்பின் தீர்ப்பு ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு ஆதரவாக இருந்தது. ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு ஆதரவாக இருந்தது. 2017இன் தேசிய சுகாதார அறிக்கையின் பரிந்துரையின்படி தேசிய வருமானத்தில் சுகாதாரத்திற்கான செலவு விகிதம் 2.5% ஆகும். உதய் என்ற சீர்திருத்தம் கொண்டு வந்த நோக்கம்? ஆன்சர் மாநில அரசுகளின் மின்வாரிய நிறுவனங்களின் செயல்பாட்டை மறுசீரமைப்பதாகும். பணமதிப்பு இழப்பு என்ற நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்க எடுக்கப்பட்டது. கள்ளப்பணத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டது. தீவிரவாத நிதியை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டது. ஆன்சர் மேற்கூறிய அனைத்து காரணங்களுக்காகவும் எடுக்கப்பட்டது. தற்போதைய அமெரிக்காவின் புலம்பெயரும் சட்டத்தினால் இந்தியாவில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் துறை மென்பொருள். அக்னி 4 ஏவுகணை பற்றிய சரியான தகவல்களை கண்டுபிடிக்கவும். ஆன்சர் 2 மற்றும் 4 சரியானது. மக்கள் சீனர் குடியரசின் ஓர் பத்திரிகை நோபாலமும் சீனாவின் இரும்பு நண்பர்களும் ஒருவராக முடியும் என எழுதுகிறது. பத்திரிகையின் பெயர் என்ன? ஆன்சர் குளோபல் டைம்ஸ். அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1இல் உள்ளவற்றை பட்டியல் 2இல் உள்ளவற்றோடு சரியாக பொருத்தி கீழ்க்கண்ட விடைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பாக் மில்கா பாக். ஆன்சர் தட ஓட்டம். தங்கல் மல்யுத்தம். சக்டே ஹாக்கி. மேரிகோம் குத்துச்சண்டை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்களின் இயற்பெயர் தியாகராஜன். இந்தியாவின் பெரிய 21 மாநிலங்களில் சிறந்த மாநிலத்திற்கான மாநிலங்களில் சிறந்த மாநிலம் விருதினை தமிழக அரசு சார்பாக 2016ஆம் ஆண்டில் பெற்றுக்கொண்டவர் மாண்புமிகு MC சம்பத் தொழில்துறை மந்திரி.